வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. ஈரான் புரட்சி, ஷா வீழ்ந்த நாள். சில புரட்சிகள் அரசை மாற்றுவதில்லை, அவை ஒரு நாட்டின் ஆன்மாவையே மாற்றிவிடும். 1979 ஈரான் ஒரு அரசரை இழந்தது. ஒரு புதிய அரசியல் உலகத்தை உருவாக்கியது. ஒரு மேற்கத்திய கனவு, ஒரு கிழக்கத்திய கோபம். ஷா ஈரானின் அரசர். மேற்கத்திய நட்பு, நவீனமயமாக்கல், செல்வ வளம், இராணுவ வலிமை, வெளியில் வலிமையான அரசு, உள்ளே ஏழ்மை, அரசியல் அடக்குமுறை, மத புறக்கணிப்பு. அமைதி போல தோன்றிய ஒரு எரிமலை, அடக்குமுறை, மறைக்கப்பட்ட கோபம். ஷாவின் ஆட்சி, இரகசிய காவல், ஷாவாக். கருத்து சுதந்திரம் இல்லை, எதிர்ப்பு குரல்கள் அடக்கப்பட்டன. இந்த அடக்குமுறை அச்சத்தை உருவாக்கவில்லை, கோபத்தை உருவாக்கியது. மதத்தின் மீள் எழுச்சி. இந்த கோபத்திற்கு ஒரு குரல் கிடைத்தது. அந்த குரல் அயத்துல்லா கொமைனி. மதம், நீதி, வெளிநாட்டு தலையீடு எதிர்ப்பு. அவர் சொன்னார், ஈரான் மண் ஈரானுக்கே. தெருக்களில் புரட்சி. 1978-79 மாணவர்கள், தொழிலாளர்கள், மத குருமார்கள், பெண்கள், தெருக்களில் கூட்டம், போராட்டம், ஊர்வலம், அடக்குமுறை முறியடிப்பு. ஒவ்வொரு அடியும் புரட்சிக்கு சரியானது. ஷாவின் வீழ்ச்சி. 1979 ஷா மன்னர் நாட்டை விட்டு வெளியேறினார். அரசு சிதைந்தது, இராணுவம் தளர்ந்தது. ஒரு அரசன் அதிகாரம் இன்றி வெளியேறினார். இஸ்லாமிய குடியரசு. ஷா வீழ்ந்ததும் கொமைனி திரும்பினார். ஈரான் இஸ்லாமிய குடியரசாக அறிவிக்கப்பட்டது. மதமும் அரசும் இணைந்தது. மத குருக்கள் அதிகாரம் பெற்றனர். இது மத்திய கிழக்கில் முதல் நிகழ்வு. உலக அரசியல் அதிர்ச்சி. இந்த புரட்சி அமெரிக்காவிற்கு அதிர்ச்சி, மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு சவால். ஈரான் மேற்கத்திய கூட்டாளி இல்லை, ஒரு சுயாதீன அரசியல் சக்தி. பிராந்திய விளைவுகள். ஈரான் புரட்சி, ஷியா அரசியல் எழுச்சி, மத அடையாளம், அரசியலாக்கம். லெபனான் முதல் ஈராக் வரை அதிர்வுகள், புதிய மோதல்களின் விதை. இந்த புரட்சி அமைதியை உருவாக்கவில்லை, மாறாக ஈரான் ஈராக் போர், பிராந்திய பகை, நீண்டகால மோதல். ஒரு புரட்சி, பல போர்கள். வரலாற்றின் திருப்பம். 1979 ஒரு நாட்டின் வரலாறு மாறியது. அதே நேரத்தில் மத்திய கிழக்கின் அரசியல் நிரந்தரமாக மாறியது. நிறைவாக, ஈரான் புரட்சி ஒரு அரசரை வீழ்த்தியது, ஆனால் அது ஒரு புதிய அரசியல் யுகத்தை பிறப்பித்தது. அந்த யுகம் இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.